ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா புதினா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ சிக்கன் வாங்கி நீங்கள் எப்போ ஒரே மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்துட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் சேர்த்துட்டு இப்போ ஒரு புதினா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 முந்திரி அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த முந்திரியும் சேர்த்து நல்லா க்ரீமியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா பேஸ்ட்டு இந்த சிக்கன் கூட சேர்த்துட்டு காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கன் ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த புதினா பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கிட்ட ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சிக்கன் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு குக் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு, நல்லா கிரேவி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கசூரி மேத்தி வந்து தூவிருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு டைம் ஆச்சும் குக் பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கெலாம் வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.